So since payasam is ready, I'm going to massage my face with little oil. And in the oil bathing now, I make this oil at home. Okay, so very so இது வந்து what I do is carrot எடுத்துட்டு நல்ல கேரட் வந்து நல்லா பாயில் பண்ணிடுங்க. பாயில்னா எண்ணெய் இல்லை, almond oil and I add little olive oil, கொஞ்சம் அது எல்லாமே போட்டு அதில் கொஞ்சம் வைட்டமின் இ கேப்சூல். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ குஷ்பு மேம் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆக்டர்ஸ் குஷ்பு மேம். ஸோ அவங்க சீக்ரெட்டாக வந்து ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆயில் வந்து எப்படி மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஓகே காய்ஸ், அவங்க வந்துட்டு என்னென்ன ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசும்போது மசாஜ் பண்ணிகிட்டே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து கிளியராக வந்து அது இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து மைன்யூட்டாக நோட் பண்ண போது என்ன தான் வந்து தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஸோ கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆலிவ் ஆயிலு, கொஞ்சமாக வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்காங்க போல், அப்புறம் விட்டமின் ஈயும் வந்து சேர்த்துருக்காங்க போல். கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பியூரான கோகனட் ஆயிலை வச்சு தான் அந்த ரெசிபியை வந்து மேக் பண்ணி காட்ட போகிறேன். என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில். ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த ஆயிலை, இந்த ரேஷியோ படி நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பிளெயினான கோகனட் ஆயிலை வச்சே நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஷியோ படி நீங்கள் போகிறீங்கன்னா கோகனட் ஆயிலோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆயிலை வந்து நீங்கள் 100 ml ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 100 ml கோகனட் ஆயில் வந்து எடுத்திங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு 60% வந்து கோகனட் ஆயில் இருக்க மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து மீதி இருக்க ஆயிலை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 100 ml மட்டுமே நான் கோகனட் ஆயிலை விஷயம் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பியூரான கோகனட் ஆயிலை 100 ml வந்து எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து பியூரான செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செக்கில் இருக்கிறதே வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எந்தளவுக்கு வந்து ஹார்ம் பண்ணது, ஏன்னா பியூராக வந்துருக்கும். ஸோ மீதி வந்து இந்த மாதிரி நீங்கள் பேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து அடல்ட்ரேஷன்ஸ், அதாவது மிக்சிங்ஸ் ஆஃப் ஆயில், மினரல்ஸ் ஆயில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு கேரட் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 100 ml கோகனட் ஆயிலுக்கு நான் ஒரு கேரட் வந்து அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேரட்டை வந்து நல்லா மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ இந்த கேரட்டை நான் ஸ்கின்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு அழகாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா அந்த ஆயில் கூட வந்து அதோட ஜூஸஸ்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா வந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு ஆயில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேன் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இந்த பேனில் தான் நான் வந்து செய்வேன். லைக் சோப் மேக்கிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஆயில் ஏதாவது மேக் பண்ணனா கூட இதுக்குன்னு செப்பரேட்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பவுல் வந்து நான் யூஸ் பண்ணலை, சாரி அந்த வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த பேன் வச்சுட்டு ஒரு 120 ml வந்து கோகனட் ஆயில் வந்து நான் இது கூட சேர்த்துட்டு அது கூடவே நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேரட் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கேரட் வந்து நல்லா ஒரு அழகாக இதில் வந்து குக் ஆகணும். ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்லா ஒரு கோல்டன் கலரு, ஒரு டார்க் ப்ரௌன், டீப் ப்ரௌன் கலரில் அது வந்து வரணும், சரிங்களா. அதோட சத்துக்கள் எல்லாமே இப்போ இதுக்குள்ளே வரது உங்களாலே விசிபிளாக வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரு கோல்டன் கலரில் மாறிட்டுருக்கு பார்த்திங்களா நம்மளோட ஆயில். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். ஃபைனலாக வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வரா மாதிரி இருந்தது. லைக் அந்த கேரட் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஆயில்லையே வெந்து வந்த பின்னாடி தான் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணோம், சரிங்களா. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் வந்துருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து எல்லா ஆயிலும் வந்து ஒரு மாதிரி கோல்டன் க்ளோ மாதிரி மாறிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். கீழே வந்து நான் இறக்கியாச்சு ஸோ ஸ்டவ்லேருந்து. ஸ்டில் அப்போயும் வந்து இதோட ஒரு மாதிரி இது அந்த பாயில் பண்ணிகிட்டே அந்த சவுண்ட் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நான் அப்படியே வந்து இந்த சூடு வந்து ஆற விட்டுட்டேன். ஸோ அப்போது அது நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்லாம் கீழே கொஞ்சம் வந்து செட்டில் டவுன் ஆச்சு.
இப்போ பார்த்தீங்களா சூப்பராக நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட அரோமா வந்து சொல்லவே வேணாம். ஸோ இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. நான் இதை வந்து வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 120 ml பக்கம் நான் வந்து சேர்த்துருந்தது. எனக்கு வந்து ஒரு 80 ஆர் ஒரு 75 ml பக்கம் தான் வந்து வந்திருந்தது. ஸோ இதை வந்து எப்படி ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் கூட வந்து டெய்லி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வின்டர் மான்சூனுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம மேக் பண்ண ஆயில் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து 100 mlக்கு மேலே தான் வந்து ஆயில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நல்லா வற்றி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது 100 ml பாட்டில். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஆயில் வந்து கிடச்சிருக்குது. சரி, இதை நம்ம வந்து எப்படி ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பன் வந்து போட்டாச்சு. ஃபேஸ் வந்து பேர் ஃபேஸாக தான் வந்திருக்கு. வந்து நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மினிமலாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் நெக்குக்கும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட அரோமா இருக்கே, செம்மையாக இருக்குது. இதோட ஸ்மெல்லு, ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்குக்கு அப்ளை பண்ண நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நான் வந்து வீடியோ வந்து இங்கே மைக்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடும் இல்லையா இங்கெல்லாம் பட்டுதுன்னா. ஸோ அதனால் ஃபேஸ்க்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து நெக்குக்கும் சேர்த்து அப்வர்ட் மோஷனில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது ஃப்ரீ டைம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம் வந்து அழகாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அழகாக வந்து நீங்கள் அப்வர்ட் மோஷனில் இதை மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஸை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சோப்போ ஏதாவது ஒரு பவுடரோ வச்சு நீங்கள் நலங்கு மாவு பவுடர் ஏதாச்சும் நீங்கள் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? கண்ணுக்கு கீழே, ஸோ ஃபோர்ஹெட்டு, சின் ரீஜன், ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஷீக்ஸ்லாம் வந்து இப்படி வந்து அப்பர் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் மசாஜ் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்குக்கு பண்ணுறச்சையும் இதே மாதிரி அப்பர்ட் மோஷனில் தான் வந்து மசாஜ் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி டவுன்வர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வந்து சீக்கிரமாக வந்து சாகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அரோமா செம்மையாக இருக்குது. கொஞ்சம் ஆயில் வந்து தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இதை வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய டேஸ்க்கு வந்து இது வரும். ஸோ நிறைய குவான்டிட்டி வந்து செஞ்சு வச்சுக்க வேணாம். கொஞ்சமாக மினிமலாக வந்து ஒரு 100 ml பக்கமே செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்பப்போ தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. சரியா? ஸோ ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கேரட் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அதோட தன்மையை வந்து இதில் வந்து இதுக்கு நம்மளுக்கு வந்து இறங்கணும் அந்த ஆயிலில். ஸோ அந்த கேரட் வந்து நல்லா அப்படியே ஒரு டார்க் ப்ரௌனாக இல்லை பிளாக்காக வர அளவுக்கு அது ஆயில்லையே நல்லா வந்து குக் ஆகணும். அப்போ தான் அதோட ஃபுல் கண்டென்ட் அந்த அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes ஃபேஸில் லீவ் பண்ணுங்க. 20 minutes ஒரு ½ hour. ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1 week அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு 20 minutes கழிச்சு ஃபேஸ் வாஷ். ஓகே காய்ஸ், நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் க்ளோயாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸு. ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஷோ ஆகுது. கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலர் யூஸஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விசிபிளான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸ்கின்னு பிரைட் ஆகுறது. ஸோ பிரைட் டுபியாக இருக்கீங்க அப்படின்னும் போது கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீனில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வீக்லி த்ரைஸு இல்லைன்னா ரெகுலர் யூஸில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க நாங்கள் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க கூட.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதுக்கும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அது எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை வந்து அகெயின் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susanna. Thanks for watching my video. Bye bye. Love you all.